ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம்? ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள் இல்லையா? ஸோ இந்த காலங்கள்ன்ற விஷயம் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான அழகான சென்டென்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் அந்த அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா நம்ம பேசும்போது ஏற்ற இறக்கங்களோட பேசணும். அப்பதான் அந்த பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? அது இங்கிலீஷ்ல பேசினாலும் தமிழ்ல பேசினாலும் ஏற்ற இறக்கங்களோட பேசும்போது தான் அவங்க நம்மகிட்ட பேசுறாங்கன்னு தெரியும். நம்ம என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இது ஒரு விஷயம். ஸோ இது தமிழ்ல நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். அதே இங்கிலீஷ்ல நம்ம பண்ண முடியுமா? தாராளமா பண்ண முடியும். அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு த ஒன்லி ரீசன் இஸ் நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய வெக்காபுலரி டெய்லி கத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 5 வெக்காபுலரி கத்துட்டு அந்த 5 வெக்காபுலரிய நீங்க அந்த நாள் முடியறதுக்குள்ள நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இல்ல பர்பஸா பயன்படுத்துறீங்களோ இல்ல அன்பார்ச்சுனேட்டா பயன்படுத்துறீங்களோ ஆனா பயன்படுத்துறீங்கன்னும் போது உங்களுக்கு ஈஸியா ரெஜிஸ்டர்ட் ஆயிடும். அப்போ நீங்க ஸ்பெஷலா அதுக்குன்னு தனியா ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இருக்காது. ஸோ வெக்காபுலரி இஸ் மேண்டேட்ரி. அண்ட் ஆஸ் வெல் நமக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய இங்கிலீஷ் கிராமர்ஸ் தான். ஸோ இந்த கிராமர்ஸை நீங்க வந்து எங்க போனாலும் நோட்டு கேரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுமானா கிடையாது. நீங்க ஒரு 1 வீக் உட்காருங்க இல்ல வீக்கெண்ட் உட்காருங்கன்னா அடுத்து அந்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு வீக் டே ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்கெண்ட்ல பண்ண ப்ராக்டிசஸ் நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணணும். ஸோ அதை நீங்க ஒர்க் பண்ணாதான் நமக்கு தெரிய வரும். ஸோ ஹவு மச் தட் யூ ஆர் ப்ரிப்பேர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான். ஸோ மற்றபடி எல்லா இடத்துக்கும் நான் இங்கிலீஷ் நோட்டை கேரி பண்ணிட்டு போகணும், புக் எடுத்துட்டு போகணும், எல்லாத்தையும் கேட்டால் நான் அதை எடுத்து பார்த்து சொல்லணும், இதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. விச் இஸ் தப்போ ரைட்டோ லைக் ஓப்பன் அவுட் அண்ட் ஸ்பீக் அப்படிங்கிறதா. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம எதை பத்தி ஓப்பன் அவுட் பண்ணி ஸ்பீக் பண்ணுவோம்? இந்த நம்ம என்னதான் இங்கிலீஷ்ல பேசினாலும் இந்த காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலங்கள்ங்கிறது நமக்கு எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்? நிகழ்காலத்துல சொல்றோம், எதிர்காலத்துல சொல்றோம், இல்லை இறந்த காலத்துல சொல்றோம். ஸோ இப்படி வரும்போது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே சேர்ந்து கொடுக்கும் போது அந்த டென்சஸ் அந்த காலங்கள் எப்படி தருதுன்னு பார்ப்போம். இது மட்டும் இல்லாம அஃபர்மேட்டிவ்ஸ் கொடுக்குது. பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்ன்ற அஃபர்மேஷன்ஸ் வருது. இந்த அஃபர்மேஷன்ஸ்க்கு அடிப்படையில நம்ம எப்படி எடுத்துட்டு வரலான்றதையும் சொல்லி தருவாங்க. இன்னைக்கான கிளாஸ் என்னெல்லாம் பார்க்கலான்றதையும் பார்ப்போம். ஸோ நம்ம எந்த டென்ஸ் பத்தி பார்க்க போறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல interrogative. So future perfect and interrogative. Then verb form V1, V2, V3. Present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ இங்க நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா finish. Finishனா முடிக்க. இதே V2 and V3ல finished. Finishedனா முடிந்தது. முடிக்க, முடிந்தது, முடிந்தது. Finish, finished, finished அப்படிங்கிறது தான். ஸோ verb form, then subject I, we, you, he, she, they, it. இது வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் இந்த பக்கம் verb form இருக்கு. இங்க ஃபியூச்சர் வரும்போது இன்ட்ரோகேட்டிவ்ல ரூல். என்ன ரூல் கொடுக்கலான்னு பார்ப்போம் வாங்க. will or shall plus subject plus perfect வரும்போது have and plus வரும்போது V3 which is indicate past participle. இதுதான் நமக்கு என்ன ஆயிடுது? ரூல் அப்படிங்கிறது வருது. எக்ஸாம்பிள். So will she have, will she have finishedனா அவள் முடித்திருப்பாளா அப்படிங்கிறது. எதை கேட்குறீங்க அப்படின்னா will she have finished the meeting. ஸோ அங்க இருக்கக்கூடிய கூட்டமைப்பை முடிச்சிருப்பாங்களா? will she have finished the task. அவளுடைய டாஸ்க்கை முடிச்சிருப்பாங்க. will she have finished the exam. தேர்வை முடிச்சிருப்பாளா? ஸோ அப்போ நான் will she have finished the exam அப்படிங்கிறது will she have finished the examனா அவள் தேர்வை முடித்திருப்பாளா? இது என்ன எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா
இந்த இடத்துல ஒரு வேலை முடிச்சிட்டேன். will she have finished the exam? இந்த இடத்துல before her moms come. அப்போ இங்க இன்னொரு வாக்கியம் வருது. அப்ப இந்த இடத்துலனா அவ எக்ஸாம முடிச்சிருப்பாளா அவங்க அம்மா வரக்கு முன்னாடி அப்படிங்கிறதுதான். ஸோ அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா வருவதற்கு முன் அவளுடைய தேர்வை முடித்திருப்பாளா. ஸோ அவள் அம்மா வருவதற்கு முன் அவளுடைய தேர்வை முடித்திருப்பாளா அப்படிங்கிறது. நீங்க இங்க கேட்கலாம் ஹர் மாம்ஸ் இங்க இருக்கு, அப்ப அவளுடையங்கிறது இங்க தானே. இதை நீங்க இப்படியும் ஆக்கலாம் எப்படின்னா அவள் தேர்வை முடித்திருப்பாளா அவளுடைய அம்மா வருவதற்கு முன் அப்படியும் ஆக்கலாம். ரெண்டுமே ஹர் ஹர் ரெண்டுமே அந்த ஒரு கேரக்டர் தான் குறிக்குது. சரிங்களா. ஸோ அப்போ அவங்க எக்ஸாம் முடிச்சிருப்பாங்களா அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி, அவ்வளவுதான். அதை நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டு வித்தியாசமாவும் மாத்தலாம். இது அப்படியே மேல மாத்திக்கலாம். ஸோ அவள் தேர்வை முடித்திருப்பாளா அவளுடைய அம்மா வருவதற்கு முன் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க மாறி இருக்கிறதுனால. ஸோ அது இதையே பாசிட்டிவ் எழுதுறீங்க நம்ம போது she will have finished the exam. she will have finished the examங்கிறது பாசிட்டிவ்ல நான் எழுதலாம். இதையே நீங்க நெகட்டிவ்ல எழுதுறீங்கன்னும் போது she will not have finished the exams. இப்போ she will have finished the exam, she will not have finished the exams அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ finished அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிற சென்டென்சஸ் ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே என்ன பண்ணுங்க, நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.